உங்கள மாதிரி நானும் ஆஸ்பிரண்ட் தான். படிச்ச விஷயங்களை ஷேர் பண்ண போறேன். ஸோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், பாருங்க. இப்போ நம்ம 5 இயர் பிளான்ஸ் பத்தி பார்ப்போம். தமிழ்ல 5 இயர்ஸ் பிளான 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5 இயர் பிளான்ஸை நம்ம யார்கிட்ட இருந்து வாங்கினோம், அதாவது யாரை பார்த்து நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்எஸ்ஆர், ரஷ்யான்னு நான் சொல்லியிருந்தேன். அவங்க வந்து ஆனா 7 இயர் பிளான்ஸா வச்சிருந்தாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த 5 இயர் பிளான்ஸ் வந்து மொத்தம் எத்தனை இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 12 5 இயர் பிளான்ஸ் இருந்தது. சரிங்களா? ஸ்டார்டிங் ஃப்ரம் த இயர் 1951ல ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? எண்டிங் எப்பன்னு பாத்தீங்கன்னா 2017ல எண்ட் ஆகும். சரிங்களா? இப்போ இந்த 12 5 இயர் பிளான்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் 7 5 இயர் பிளான்ஸை பத்தி பாத்துருவோம். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் 7 இயர் பிளான்ஸ் வந்து ரொம்ப குரூஷியலான பீரியட். இந்த பீரியட்ல தான் இந்தியா வந்து நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி வளர ஆரம்பிக்கும். சரிங்களா? ஓகே. இந்த பிளானிங்லாம் யாரு பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளானிங் கமிஷன் அப்படின்னு ஒரு பாடி இருந்தது. அந்த பாடி தான் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடியும் கிடையாது, ஸ்டாட்யூட்டரி பாடியும் கிடையாது. இதுக்கு விளக்கம் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் என்னன்றது. இந்த பிளானிங் கமிஷன் வந்து எப்போ ஃபார்ம் பண்ணப்படும் பாத்தீங்கன்னா மார்ச் 15 1950ல வந்து இதை வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த பிளானிங் கமிஷன் பத்தி நான் இப்போ போக விரும்பல, இதை தனி ஒரு செஷன்ல வச்சிருக்கேன். பட் இவங்க தான் பிளான்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வகுத்தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் அதோட ஆண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளானோட ஆண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா 1951 to 1956. சரிங்களா? 1951 to 1956. இந்த காலகட்டத்தில் நம்ம நாடு எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அப்பதான் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. சுதந்திரம் கிடைச்சப்ப நம்மளுக்கு என்ன நடந்துச்சு? பார்ட்டிஷன் நடந்துச்சு. பாகிஸ்தான் தனியா பிரிஞ்சு போனாங்க, நம்ம தனியா பிரிஞ்சு வந்தோம். சோ அகதிகள் நிறைய இருந்தாங்க நம்ம நாட்டுல. சரிங்களா? நம்ம நாட்டுக்கு அகதிகள், அதாவது ரெஃப்யூஜிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த அகதிகள் வந்து நிறைய இருந்தாங்க. இன்னொன்னு, நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வேர்ல்டு வார் 2 நடந்திருக்கும். சோ இதனால நம்ம எக்கனாமியே ரொம்ப டீட்டோரியேட் ஆகிருக்கும். அதாவது ரொம்ப அடி வாங்கியிருக்கும் நம்ம எக்கனாமி. நம்மகிட்ட காசும் கிடையாது, ரெஃப்யூஜிஸும் நிறைய இருக்காங்க. பிளஸ் பாப்புலேஷனும் அதிகம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல தான் நம்ம ஃபர்ஸ்ட் பிளான் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ பாப்புலேஷனும் அதிகமாக இருக்காங்க, ரெஃப்யூஜிஸும் நிறைய இருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்ன தேவைப்படும் பார்த்தீங்கன்னா அதிக லெவலான ஃபுட்டு தேவைப்படும், அதாவது சாப்பாடு தேவைப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கும் ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கும் தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அக்ரிக்கும் ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கும் தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அக்ரிக்கும் ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கும். சரிங்களா? இந்த பிளானை வந்து யாரு வந்து டிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க, அதாவது வரைவு செஞ்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா KN ராய் அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு வரைவு செஞ்சிருப்பார். KN ராய் இவர் தான் வந்து டிராஃப்ட் பண்ணியிருப்பார். டிராஃப்ட்னா வரைவு பண்ணியிருப்பாரு. இந்த பிளான் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா இது எப்படியும் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்னா ஹரோடு டோமார் மாடல்னு சொல்லுவாங்க. என்னது? ஹரோடு டோமார் மாடல்னு சொல்லுவாங்க. டோமார் மாடல். சரிங்களா? இந்த பிளான்ஸ் எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜிடிபி, அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டை வந்துட்டு எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்றது, அதோட growth ரேட்டை எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படின்றதுக்காண்டி தான் ஒரு பிளானுமே வந்து பேசிக்கா அந்த ஜிடிபியை பேஸ், அதாவது ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஒரு கோலா, அது ஷார்ட் டேர்ம்னு சொல்ல முடியாது, அதை ஒரு இலக்கா எடுத்துக்கிட்டு தான், டார்கெட்டா எடுத்துக்கிட்டு தான் இந்த பிளான்ஸ் எல்லாம் இல்ல ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 5 இயர் பிளான்ஸ் வந்து அந்த என்ன சொல்றது, ஜிடிபியை வந்துட்டு பேஸ் டார்கெட்டா எடுத்து தான் எல்லா பிளான்ஸுமே பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன டார்கெட் வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜிடிபியோட growth ரேட், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டோட growth ரேட் வந்து 2.1% வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட் வைக்கிறாங்க. ஆனா இதை விட அதிகமா 3.6% growth ரேட் வந்து அச்சீவ் பண்ணுவாங்க. 3.6% growth ரேட்டை வந்துட்டு ஜிடிபில அச்சீவ் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த காலகட்டத்துல இந்த அச்சீவ்மெண்ட் வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சு. ஏன்னா அப்பதான் நம்ம வந்து சுதந்திரம் அடைஞ்சிருக்கோம். அந்த ரொம்ப கம்மியான பீரியட்ல வந்து நம்ம இந்த டார்கெட் வந்து அச்சீவ் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ஸ்ல இது மட்டும் தான் நடந்துச்சான்னு கேட்டா இன்னும் சில விஷயங்களும் நடந்துச்சு. ஃபுட் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னேன். ஸோ ஃபுட் செக்யூரிட்டிக்கு ஒரு வழி வகுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் பாப்புலேஷன் அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னேன். ஸோ 1952ல ஃபேமிலி பிளானிங் வந்து கொண்டு வராங்க. ஏன்னா பாப்புலேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அப்பதான் வந்து நீங்க ஃபுட் ப்ரொடக்ஷன் தகுந்த மாதிரி பாப்புலேஷன் வச்சிருந்தாதான் உங்க நாடு வந்து ஒரு நல்ல நிலைமையில நீங்க கொண்டு போக முடியும். இது போக நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கொண்டு வராங்க, IITs கொண்டு வராங்க, அப்புறம் டேம்ஸ் எல்லாம் கட்டுறாங்க. எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா பக்ரா நகல் டேம்.
சரிங்களா. பக்ரா நகல் டேம் அப்படின்றது எந்த நதிக்கரையில கட்டுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சட்லஜ்ல கட்டுவாங்க. சட்லஜ் நதிக்கரையில கட்டுவாங்க. சரிங்களா. இதுதான் வேர்ல்டுலே என்ன சொல்றது, வேர்ல்டுலே லார்ஜஸ்ட் டேம், அதாவது அணை. டேம்னா என்னது, அணை. தமிழ்ல வந்து அணைன்னு சொல்லுவாங்க. ஸ்பெல்லிங் கரெக்ட் தான் நினைக்கிறேன். ஓகே, பக்ரா நகல் டேம் இது வந்து எந்த ரிவர்ல கட்டுவாங்க, அதாவது நதியில கட்டுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சட்லஜ் நதியில கட்டுவாங்க. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஹிராகுட் டேம்னு இருக்கும். ஹிராகுட் டேம். இந்த ஹிராகுட் டேம் வந்து, டேம்னா அணை. இந்த அணை வந்து எதுல கட்டுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மகாநதியில கட்டுவாங்க. மகாநதியில கட்டுவாங்க. சரிங்களா. இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா லாங்கஸ்ட் எர்த் டேம்னு சொல்லுவாங்க. லாங்கஸ்ட் எர்த் டேம். இது வந்து லார்ஜஸ்ட் டேம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ல நடந்துச்சு. இதுக்கு பேர் என்னன்னு சொல்லிருந்தேன், ஹரோட் டோமர் மாடல்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இதுக்கு அடுத்து செகண்ட் 5 இயர் பிளான். அந்த செகண்ட் 5 இயர் பிளானோட ஆண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா 1956 to 1961 வரையும் இந்த 5 இயர் பிளான் வந்து பண்ணிருப்பாங்க. செகண்ட் 5 இயர் பிளான். இந்த செகண்ட் 5 இயர் பிளான் வந்துட்டு எப்படி சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மஹலானோபிஸ் மாடல்னு சொல்லுவாங்க. சரிங்களா. மஹலானோபிஸ் மாடல். சரிங்களா. இவர் வந்து ஒரு இன்டலெக்சுவல், ஒரு ஸ்டாட்டிஸ்டியன், அதாவது புள்ளியல் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுல வந்து ஒரு கை தேர்ந்தவர். இவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், அதாவது வந்து ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்னா எப்படி போனா அந்த அயன் அப்புறம் வந்து கோல் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல, அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னு இவர் சொல்றாரு. ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. சரிங்களா. இந்த மாடல்ல தான் சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி உருவாக்கணும்ன்ற ஒரு தீர்மானம் மாதிரி கொண்டு வருவாங்க. சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி. சோசியலிஸ்டிக் கொள்கை என்னவா இருக்கும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த சோசியலிஸ்டிக் கொள்கை. சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி வந்துட்டு இவங்க கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், இதே செஷன்ல முன்னாடி 1956ல என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னு சொன்னேன், ஐபிஆர், இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் கொண்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஐபிஆர் ரெசல்யூஷனும் இவர் மாடல் பேஸ் பண்ணி தான் என்ன சொல்றது உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா. இந்த மஹலானோபிஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டியன் சொன்னேன். இவர் பத்தின விஷயங்கள் வந்து இந்த செகண்ட் இயர் பிளான் முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன். இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இதோட டார்கெட் எவ்வளவா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இதோட 2.1 3.6. அதுக்கு அடுத்து வந்துட்டு இதோட டார்கெட் எவ்வளவு பாத்தீங்கன்னா 4.5% ஆஃப் ஜிடிபி growth ரேட் வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இவங்க அச்சீவ் பண்ணது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4.2% வந்து அச்சீவ் பண்ணிருப்பாங்க. 4.2% வந்துட்டு அச்சீவ் பண்ணிருப்பாங்க. சரிங்களா. இந்த காலகட்டத்தில் நம்ம ஐபிஆர், இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் பார்த்தோம்ல, அதையும் இதையும் வந்து நீங்க ஒன்னா தான் பார்க்கணும். இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டாருக்கு, அதாவது கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. லைசன்சிங் ரெஜிம் இருக்கும். அப்புறம் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அயன், ஸ்டீல் பிளான்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த 1956 to 61ல என்னெல்லாம் வரும்னா நிறைய ஸ்டீல் பிளான்ஸ் வரும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிடிஆர், அதாவது பிலாய், இந்த இடத்துல ஒரு ஸ்டீல் பிளான்ட் வரும். பிஹ்லாய். அடுத்து வந்து துர்காப்பூர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூர்கேலா. சரிங்களா. இந்த பிலாய் வந்து எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ்ல இருக்கும். இந்த துர்காப்பூர் வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருக்கும். அதுக்கடுத்து இந்த ரூர்கேலா எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒடிசால இருக்கும். சரிங்களா. இங்கெல்லாம் வந்து ஸ்டீல் பிளான்ட்ஸ் வந்து, இந்த ஸ்டீல் பிளான்ட்ஸ்லாம் யாரோட உதவியோட வரும் பாத்தீங்கன்னா ஒரு வெளிநாடோட ஒரு உதவியோட தான் இந்த ஸ்டீல் பிளான்ட்ஸ்லாம் அங்கங்க வரும். பிலாய் வந்து மத்திய பிரதேஷ், துர்காப்பூர்ல வெஸ்ட் பெங்கால், ரூர்கேலா வந்துட்டு ஒடிசால வரும். சரிங்களா. இந்த பிலாய் ஸ்டீல் பிளான்ட் வந்து யாரோட உதவியோட வரும்னு பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட உதவியோட தான் இந்த ஸ்டீல் பிளான்ட் வந்து மத்திய பிரதேசத்துல அமைக்கப்படும். இந்த துர்காப்பூர் வந்து பாத்தீங்கன்னா யாரோட உதவியில வரும் பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ கிடையாது, யூகே. அப்புறம் அந்த ரூர்கேலா வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனி. சரிங்களா. இந்த மூணுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டீல் பிளான்ட்ஸ், அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம ஜியாகிரபி பார்க்கும்போது ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். அது வந்து ஜியாகிரபிக்கல் லொகேஷனோட யாரெல்லாம் கொண்டு வந்தாங்கன்றத பேஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த செகண்ட் 5 இயர் பிளானும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இதில் இந்த மஹலானோபிஸ் பற்றி சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இவர் வந்து எப்போ பிறந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 1893ல பிறந்திருப்பாரு. எப்போ 1893ல பிறந்திருப்பாரு. எங்க பிறந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்கட்டா ரீஜன்ஸ்ல பிறந்திருப்பாரு. இவர் வந்து கேம்பிரிட்ஜ்லயும் படிச்சிருப்பாரு. சரிங்களா. இவர் உருவாக்குனது தான் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட். சரிங்களா. இவர் உருவாக்குனது என்னது, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட்.
சரிங்களா. இதுக்கப்புறம் இவர் ஒரு பத்திரிகை ஜேர்னல் வந்து வெளியிட்டிருப்பாரு. அது பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சாங்கியா, SANKHYA, சாங்கியா அப்படின்ற ஒரு ஜேர்னல் சரிங்களா. ஜேர்னல் வந்து வெளியிட்டிருப்பாரு, ஜேர்னல் வெளியிட்டிருப்பாரு சரிங்களா. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா தேர்ட் 5 இயர் பிளான். ஓகேவா. இந்த தேர்ட் 5 இயர் பிளானை காட்கில் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் 5 இயர் பிளானோட ஆண்டு என்ன பார்த்தீங்கன்னா 1961 to 1966. இதுதான் தேர்ட் 5 இயர் பிளானோட ஆண்டு. இது என்ன பிளான்னு சொல்லுவாங்க, காட்கில் மாடல்னு சொல்லுவாங்க, காட்கில் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் எதை வந்து டார்கெட்டா பேஸ் பண்ணி ஓடினாங்கன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் சஃபிஷியன்சி நம்ம வந்து அடையணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன். அதாவது செல்ஃப் சஃபிஷியன்சி அடையணும். செல்ஃப் சஃபிஷியன்சினா நமக்கு நாமே அப்படின்ற ஒரு கொள்கையை பேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம போய் யார்ட்டையும் வந்து கையேந்த கூடாது. அந்த மாதிரி செல்ஃப் சஃபிஷியண்டா நம்மளே இருந்தாலும் நம்ம போய் யார்ட்டையும் கேட்க தேவையில்லை. பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நிலையை அடையணும் அப்படின்ற மாதிரி இந்த தேர்ட் 5 இயர் பிளான்ல முடிவெடுப்பாங்க. ஆனா அது நடந்துச்சான்னு கேட்டா கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல இந்தியா வந்து 2 வாரம் சந்திக்கும், அதாவது போர்க்களம் வந்து சந்திக்கும். 1962ல சைனாவோடையும் 1965ல பாகிஸ்தானோடையும் சரிங்களா. பாகிஸ்தானோடையும் இந்தியா வந்து வார் வந்து செய்யும், போர் செய்யும். இப்போ போர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நிறைய பொருளாதாரம் வேணும் சரிங்களா. காசு ரொம்ப தேவைப்படும், மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, இன்ஃப்ளேஷன் நடக்கும். இன்ஃப்ளேஷனா பொருட்களோட விலை வந்து நிறைய உயர்ந்துடும் சரிங்களா. ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும், இல்லைன்னா வந்துட்டு போர் ஒழுங்கா நம்ம பண்ண முடியாது சரிங்களா. இந்த மாதிரி போர் நடந்தனால இந்த பிளான் வந்து ஒரு ஃபெயிலியர் பிளானாக தான் போச்சு சரிங்களா. ஸோ இதோட டார்கெட் எவ்வளோ வச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் ஜிடிபி growth ரேட் வந்து எவ்வளவா இருக்கணும்னு அவங்க நினைச்சாங்கன்னா 5.6% இருக்கணும்னு நினைச்சாங்க. ஜிடிபி growth ரேட் வந்து எவ்வளவு இருக்குன்னு நினைச்சாங்க, 5.6% இருக்குன்னு நினைச்சாங்க. ஆனா இவங்க அச்சீவ் பண்ணது எவ்வளவு பாத்தீங்கன்னா 2.7% தான். அட்டர் ஃபிளாப் இந்த பிளான். ஏன்னா 2 வார் நடந்திருக்கு, வார்ன்றது சும்மா கிடையாதுல்ல. அதனால வந்து இந்த பிளான் வந்து அட்டர் ஃபிளாப். வேற என்ன விஷயங்கள் இதுல முக்கியமா இருந்துச்சு பாத்தீங்கன்னா செல்ஃப் சஃபிஷியன்சி தான் அடையணும்னு நினைச்சாங்க, பட் ஆனா அவங்களால அடைய முடியல சரிங்களா. இப்போ வார் நடந்துருச்சு, பொருளாதாரமே ரொம்ப கேவலமான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கும். அப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அடுத்ததா ஒரு 5 இயர் பிளானுக்கு போகாம 5 ஆண்டு திட்டத்துக்கு போகாம பிளான் ஹாலிடே ஒண்ணுன்னு விடுறாங்க. பிளானுக்கு வந்து லீவ் விட்டுறாங்க சரிங்களா. பிளான் ஹாலிடே அப்படின்னு ஒண்ணு விடுறாங்க. இந்த தேர்ட் 5 இயர் பிளான் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த காலகட்டத்தில் கிரீன் ரெவல்யூஷனு, ஒயிட் ரெவல்யூஷனு, அப்புறம் வந்து ப்ளூ ரெவல்யூஷன். அதாவது நம்ம ரெவல்யூஷன்ஸ்னா என்னன்னு நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். கிரீன் ரெவல்யூஷன்னா ஃபுட் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் அப்படின்ற சில சீட்ஸை யூஸ் பண்ணி ரைஸ் அண்ட் வீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் கிரீன் ரெவல்யூஷன் சரிங்களா. ப்ளூ ரெவல்யூஷன்னா ஃபிஷ் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, அதாவது மீன் சார்ந்த ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. ஒயிட் ரெவல்யூஷன் தான் பாலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்போ தான் அந்த செல்ஃப் சஃபிஷியண்டாக நம்ம ஆணுன்றக்காண்டி பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் அது வேஸ்ட்டாக போயிடும். பட் ஆனால் கிரீன் ரெவல்யூஷன் 1960ஸ்லேயும் சரி 70ஸ்லேயும் சரி அது வந்து சக்ஸஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பிச்சோம் சரிங்களா. ஓகே, இந்த பிளான் ஹாலிடே வந்து 1966ல இருந்து லீவ் விட்டுருவாங்கன்னு சொன்ன பிளானுக்கு 1966ல இருந்து 1969 வரையும் பண்ணுவாங்க. அதாவது 3 வருஷத்துக்கு 66 to 67, 67 to 68, அப்புறம் 68 to 69 சரிங்களா. இது வந்துட்டு எதுக்காக இந்த பிளான் ஹாலிடே விட்டாங்கன்னா எக்கனாமி ஏற்கனவே ரொம்ப ஷார்ட்டரா இருக்கும் போர் நடந்தனால. ஸோ அந்த எக்கனாமி ரீபில்ட் பண்றதுக்காண்டி இந்த பிளான் ஹாலிடே விடுறாங்க சரிங்களா. ஓகே, இதுக்கு அடுத்து என்ன பிளான் வரும் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் 5 இயர் பிளான் வரும். அந்த ஃபோர்த் 5 இயர் பிளான்ல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர் சொல்லிடுறேன், 1969 to 1974 சரிங்களா. இதுதான் ஃபோர்த் 5 இயர் பிளானோட இயர். இதுக்கு முன்னாடி செகண்ட் 5 இயர் பிளான்ல என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஃபோர்த் 5 இயர் பிளான்ல அது அப்படியே மாறி ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து லைட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. லைட் இண்டஸ்ட்ரினா என்னன்னு பார்த்தீங்கன்னா காட்டனு, அப்புறம் உல்லு, டெக்ஸ்டைல், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஃபோர்த் 5 இயர் பிளான்ல சொல்லியிருப்பாங்க. இந்த பிளானோட மோட்டோ என்னவா இருந்துச்சு, அதாவது வந்து என்ன மோட்டோன்னு சொல்லுவோம்ல, MOTTO, அந்த மோட்டிவேஷன், அந்த விஷன் என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும், growth with stability, அதாவது growth with stability plus progressive achievement of self reliance, அதாவது தற்சார்பு நாடா இந்தியா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. growth எப்படி இருக்கணுமா, ஸ்டேபிளா இருக்கணும். அது போக ப்ராக்ரஸா
ப்ராக்ரஸ் பண்ணணும். எதை அடையிறதுக்காக? செல்ஃப் ரிலையன்ஸ் அடையிறதுக்காக. செல்ஃப் ரிலையன்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தற்சார்பு அடையிறதுக்காக ப்ராக்ரஸிவாக நம்ம வந்து செயல்படணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுதான் இதோட மோட்டோவாக இருந்துச்சு. MOTTO தமிழில் கரெக்டாக எனக்கு சொல்ல தெரியல, பட் இருந்தாலும் இதோட மோட்டோ இதுதான். growth with stability plus ப்ராக்ரஸிவ் செல்ஃப் ரிலையன்ஸ். அதாவது செல்ஃப் ரிலையன்ஸ் அடையிறதுக்காக நம்ம நாடு வந்து ப்ராக்ரஸ் ஆகிட்டே போகணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனால் இந்த பிளான் வந்துட்டு இது ஒரு ஃபெயிலியர் பிளான். தேர்ட் பிளானும் சரி, ஃபோர்த் பிளானும் சரி ஃபெயிலியர் பிளான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்பயும் ஒரு வார் நடந்திருக்கும். 1971 ஒரு வார் நடக்கும். என்ன வார்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பங்களாதேஷை பாகிஸ்தான்லேருந்து பிரிக்கிறதுக்காக ஒரு வார் நடக்கும். சரிங்களா? இன்னைக்கு பங்களாதேஷ்னு ஒரு நாடு வந்து இந்தியா சப்போர்ட் பண்ணனால தான் இருக்கு. இந்த வார் வந்து லிபரேஷன் வார்னு சொல்லுவாங்க. லிபரேஷன் வார்னு சொல்லுவாங்க. சரிங்களா? லிபரேஷன் வார்னு சொல்லுவாங்க. இந்த பிளான் வந்து அட்டர் ஃபெயிலியர். இதோட டார்கெட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டார்கெட் ஜிடிபி growth rate எவ்வளோ வச்சிருப்பான்னு பார்த்தீங்கன்னா 5.7% அச்சீவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்களால அச்சீவ் பண்ண முடியாது. 3.3% தான் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? 3.3% தான் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கடுத்து ஃபிஃப்த் 5 இயர் பிளான் வரும். சரிங்களா? ஃபிஃப்த் 5 இயர் பிளான் இது வந்து இந்த பிளான் வந்ததே ஒரு குரூஷியலான மூமெண்ட்ல தான் இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இன்டர்னல் எமர்ஜென்சின்னு ஒன்று நடக்கும். இது வந்து நம்ம எப்போ பார்ப்போம்னா பாலிட்டி பார்க்கும்போது பார்ப்போம். இன்டர்னல் எமர்ஜென்சின்னு ஒன்று நடக்கும். யார் பீரியட்லனா இந்திரா காந்தி கவர்மெண்ட், அதாவது இந்திரா காந்தி அவர்கள் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண இந்த நேரத்தில் இன்டர்னல் எமர்ஜென்சி நடக்கும். அந்த காலகட்டத்தில் இந்த பிளான் நடத்துப்பாங்க. ஃபிஃப்த் 5 இயர் பிளானோட ஆண்டு என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1974 to 1979. இது யார் டிராஃப்ட் பண்ணியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தார் அப்படின்ற ஒருத்தர் வந்து டிராஃப்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இதை வந்து தார் மாடல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. தார் மாடல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த பிளான்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு, அதுக்கடுத்து மைனிங்க்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அக்ரி அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி, அதுக்கடுத்து மைனிங். சரிங்களா? அக்ரிகல்ச்சருக்கு எதுக்கு முக்கியத்துவம் ரொம்ப கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாவர்ட்டி வந்து ரிடக்ஷன் பண்ணணும். பாவர்ட்டினா இந்த ஏழ்மையை வந்து ஒழிக்கணுன்றக்காண்டி அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா ஏழ்மை ஒழிக்கணும் ஃபர்ஸ்ட் பசியில் வாடக்கூடாதுல்ல, அதுக்காண்டி. சரிங்களா? பாவர்ட்டியை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த பிளான் வந்துட்டு எப்படின்னா ஒரு நல்ல பிளான் கூட சொல்லலாம். ஏன்னா 4.4% வந்து இவங்க டார்கெட் பண்ணுவாங்க. பட் ஆனால் இவங்க அச்சீவ் பண்ணது எவ்வளோனா 4.8% வந்து அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே, இந்த பிளானோட டார்கெட் என்னன்னு பார்த்தா 4.4%, அச்சீவ் பண்ணது 4.8%. ஆனால் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான் முடிவடைகிறதுக்கு முன்னாடியே இந்த பிளான் வந்து 79ல தான் முடிவடையணும். ஆனால் 78லேயே இது வந்து முடிவடைஞ்சிரும். சரிங்களா? இந்த 78 to 79 இந்த ஒரு வருஷம் இருக்குல்ல, அப்போ மட்டும் ரோலிங் பிளான் ஒன்று கொண்டு வருவாங்க. சரிங்களா? ரோலிங் பிளான், அந்த ஒரு வருஷத்துக்கு ரோலிங் பிளான் அப்படின்னு ஒன்று கொண்டு வருவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1977 அந்த பீரியட்ல என்ன சொன்னேன், கவர்மெண்ட் மாறும் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஜனதா கவர்மெண்ட் வந்து வருவாங்க, ரோலிங் பிளான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ எங்கெங்கெல்லாம், அதாவது ஹாலிடே பிளான், ரோலிங் பிளான் ஒன்று சொல்றேன், இதுக்கடுத்து இன்னொரு பிளான் ஒன்று வரும். சரிங்களா? ஆனுவல் பிளான். இதெல்லாம் நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்றதை நான் கடைசியே சொல்றேன். மொத்தம் 3 பிளான்ஸ் வந்து திடீர்னு வந்திருக்கும். ஒன்று ஹாலிடே பிளானு, இன்னொன்று வந்து இந்த ரோலிங் பிளானு, அதுக்கப்புறம் ஆனுவல் பிளான் ஒன்று வரும். சரிங்களா? அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறத நான் பின்னாடி சொல்றேன். இந்த காலகட்டத்தில் தான் ஹைவேஸும் வந்து கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஹைவேஸ், இன்னைக்கு நம்ம ஹைவேல போறோம் பாத்தீங்களா, ஹைவேஸ் வந்து இந்த காலகட்டத்தில் தான் கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, இந்த ஜனதா கவர்மெண்ட் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டை வீழ்த்திட்டு திருப்பி 1977 வந்தால் கூட 1980 திரும்பி வந்து இந்திரா காந்தி அம்மையார் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அப்போ அந்த 6th 5 இயர் பிளான் வந்து எப்போ ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா 1982, அது முடிவர 1980, அதாவது 1980 to 1985 வரையும் இந்த 6th 5 இயர் பிளான் வந்து நடக்கும். சரிங்களா? இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரீபி ஹட்டாவோ பிளான் சொல்லுவாங்க. கரீபி ஹட்டாவோ அப்படின்னா என்னன்னா பாவர்ட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணணும். பாவர்ட்டி ரிடக்ஷன் தான் கரீபி ஹட்டாவோனா பாவர்ட்டி ரிடக்ஷன். பாவர்ட்டினா என்னது, ஏழ்மையை ஒழிச்சு கட்டணும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் டெக்னாலஜிக்கலா வந்து நம்ம செல்ஃப் ரிலையன்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. டெக்னாலஜிக்கலா செல்ஃப் ரிலையன்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த பிளான்ல சொல்லியிருப்பாங்க. இது போக என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான் வந்து என்ன கொடுத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாவர்ட்டி எப்படி ரெடியூஸ் பண்றது, அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கக்கூடாது, அதாவது வேலை வாய்ப்பு வந்து அதிகப்படுத்தணும். வேலை வாய்ப்பை அதிகப்படுத்தணும். வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு சமுதாயம் இருக்கக்கூடாது. அன்எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து கம்மி பண்ணணும்.
அன்எம்ப்ளாய்மெண்ட்டை கம்மி பண்ணணும், அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டையும் கம்மி பண்ணணும். அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டையும் கம்மி பண்ணணும். அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்னா இப்போ நான் வந்து பிஇ படிச்சிருக்கேன், ஆனால் நான் போயிட்டு டென்த்து படித்தவங்க பண்ணுற வேலையை பண்ணுறேன்னா அது வந்து அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரிங்களா? பாவர்ட்டி ரிடக்ஷன் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்திருக்கு. அது போக அன்எம்ப்ளாய்மெண்ட்டையும் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டையும் கம்மி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்துட்டு 6th 5 இயர் பிளான்ல நடந்திருக்கு. இந்த மீன் டைம் இப்போ என்ன நடக்கும்னா 1984 இந்திரா காந்தி அம்மையார் வந்து கொல்லப்பட்டுருவாங்க. ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அதனால வந்து அவங்க பாடி கார்ட்ஸே அவங்களை கொண்டுருவாங்க. அது வந்து வேற விஷயம். பட் இதை நீங்க தெரிஞ்சுக்கணும், இந்த பீரியட்ல இது நடந்துச்சு. இதுக்கு டார்கெட் என்ன வச்சிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, டார்கெட் வந்து 5.6 சம்திங் எவ்வளோ வச்சிருந்தாங்க. பட் ஆனால் அவங்க அச்சீவ் பண்ணது 5.8% வந்து அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. டார்கெட் வந்து ஓவர் அச்சீவ் தான் பண்ணியிருப்பாங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5.6% வச்சிருப்பாங்க. பட் ஆனால் அவங்க அச்சீவ் பண்ணது 5.8% வந்து அவங்க அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இது ஓகே. இது வந்து 6th 5 இயர் பிளான்ல நடந்துச்சு. இதுக்கு அடுத்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 7th 5 இயர் பிளான். ஓகேவா? 7th 5 இயர் பிளான். 7th 5 இயர் பிளானோட ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1985 to 1990. சரிங்களா? இது வந்து யார் காலகட்டத்தில் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி காலகட்டத்தில் தான் இந்த 5 இயர் பிளான் வந்து நடந்திருக்கும். இதுல என்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் சஃபிஷியன்சி ஆகணும். 3rd 5 இயர் பிளான்லயும் செல்ஃப் சஃபிஷியன்ட் இந்தியாவா ஆகணும் தான் சொல்லியிருப்பாங்க. இதுலயும் செல்ஃப் சஃபிஷியன்ட் இந்தியாவா ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன் அடிஷன் டு இட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து பிளானிங்குள்ள புகுத்தணும். அதை சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை புகுத்தி பிளானிங் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு இதுல வந்து இம்பிட்டஸ் கொடுத்திருப்பாங்க. அதாவது டெக்னாலஜிக்கல் சம்பந்தமான விஷயங்களை கையில் எடுத்து பிளானிங் வந்து நம்ம பண்ணால் பெட்டரா அவுட்புட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிருப்பாங்க. இதோட டார்கெட் என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து அதாவது டார்கெட் ஜிடிபி growth ரேட் எவ்வளவா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 5% இருந்துச்சு. ஆனால் அவங்க அச்சீவ் பண்ணது 6.2% அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. 5% இருந்துச்சு, ஆனால் அச்சீவ் பண்ணது 6.2% வந்து இவங்க வந்து அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? 6.2% அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 6th 5 இயர் பிளான்லையும் சரி 7th 5 இயர் பிளான்லையும் சரி நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் 1980 to 1990 காலகட்டங்களில் என்ன நடந்திருக்கும் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து இந்தியா வந்து நிறைய வச்சிருப்பாங்க. பிஓபி கிரைசிஸ் வரும். இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்தியான்றது 1947க்கு அப்புறம் தான் விடுதலை அடைஞ்ச ஒரு நாடு. அந்த நாட்டில் நிறைய எக்கனாமிக் ரிசோர்சஸ் இருக்குமான்னு பார்த்தா கிடையாது. பணம் நிறைய கிடையாது. ஸோ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய என்ன சொல்றது பாவர்ட்டி ரிடக்ஷனுக்காண்டி ப்ரோக்ராம் வந்திருக்கு, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் கட்டியிருக்காங்க, நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கட்டியிருக்காங்க. ஸோ இதுக்காண்டிலாம் காசு யார்கிட்ட இருந்து வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில இருந்து வெளியே இருந்து தான் நிறைய கடன் வாங்கியிருப்பாங்க ஃபர்ஸ்ட். சரிங்களா? அந்த கடன் அவங்களால திருப்பி கட்ட முடியாமல் இருக்கும். இது போக இந்த காலகட்டங்களில் அமெரிக்காட்ட இருந்தும் இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க, ரைஸை இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க. PL140 அப்படின்ற அந்த ஸ்கீம் கீழே PL140 அப்படின்ற ஸ்கீம் கீழே அதை வந்து ரைஸ் வந்து இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய என்ன சொல்ற ஃபாரெக்ஸ் ரிசர்வ் கொடுத்தனால டாலர்ல தான் நம்ம வாங்க முடியும். இது எக்கனாமியில் ஒரு விஷயம் இருக்கு. நீங்க வேற நாட்டுல இருந்து ஒரு பொருளை வந்து நம்ம நாட்டுக்கு வாங்குறீங்களா, நம்ம நாட்டு காசை கொடுத்தாலும் அவன் தரமாட்டான். அவன் நாட்டு காசை நம்ம கொடுக்கணும். அப்ப அவன் நாட்டு காசு எப்படி நம்மளுக்கு வரும்னா நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணாதான் அவன் நாட்டு காசை வந்து நம்ம வந்து வாங்க முடியும். எக்ஸ்போர்ட்னா தமிழ்ல ஏற்றுமதி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பொருட்களை நம்ம நிறைய ஏற்றுமதி பண்ணாதான் அவன் காசு நம்மகிட்ட வரும். அந்த காசை வச்சுதான் அவன் நாட்டுல இருந்து நம்ம ஏதாவது வாங்க முடியும். சரிங்களா? ஸோ பிஓபி கிரைசிஸ் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வந்து கம்மியாகுது. ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகுது. இப்படி எந்த காலகட்டத்தில் 6th 5 இயர் பிளான்லையும் 7th 5 இயர் பிளான்லையும் இதெல்லாம் நடக்குது. இப்படி ஆகி இந்தியா வந்து ஒரு கடனாளி சுச்சுவேஷன்ல வந்து நின்றுது. இதுக்கடுத்து அவங்களால எதுவுமே பண்ண முடியாத நிலைமைக்கு வந்து நிற்கிது. அப்போதான் 1990 to 1992 அதாவது 1990 முதல் 1992 வரை ஆனுவல் பிளான்ஸ் கொண்டு வராங்க. இந்த ஆனுவல் பிளான்ஸ் எதுக்காக வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நியூ எக்கனாமிக் பாலிசின்னு ஒன்று கொண்டு வருவாங்க. என்னது? நியூ எக்கனாமிக் பாலிசி. இந்த ஃபர்ஸ்ட் 7 5 இயர் பிளான்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. பட் எல்லாமே மேக்ஸிமம் கடன் வாங்கி பண்ணனால இந்தியா வந்து ஒரு கிரைசிஸ்ல நின்றோம். எவ்வளவு நாளைக்கு தான் அவன் கடன் கொடுத்துட்டே இருப்பான், அவன் கடனை திருப்பி கேட்பாங்க, நம்மளால அதை கட்டவும் முடியாது, இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாது. சரிங்களா? ஸோ 1990 to 1992ல நம்ம வந்து ஆனுவல் பிளான்ஸ் வந்து பண்ணுவோம். ஆனுவல் பிளான்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ எக்கனாமிக் பாலிசின்னு ஒரு பாலிசியை கொண்டு வருவோம். நியூ எக்கனாமிக் பாலிசினா இண்டஸ்ட்ரியல் ரெசல்யூஷன் பாலிசி நான் முன்னாடி சொல்லியிருப்பேன்ல, அதில் 1991 ஒன்று நடந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா எல்பிஜி ரிஃபார்ம்ஸ்.
எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தது இந்த காலகட்டத்தில். எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் 1991 தான் வரும். ஜூலை 24 நினைக்கிறேன். ஜூலையில் தான் வரும். ஜூலை 24 மட்டும் நான் ஒரு செக் பண்ணிக்கிறேன். ஜூலை 24 1991 எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் வரும். இதை எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூ எக்கனாமிக் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த நியூ எக்கனாமிக் பாலிசி பற்றி தான் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஏன்னா இது வரையும் இந்த 7th 5 year பிளான் வரையும் இந்தியா எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரிலையன்ட் இந்தியாவாக இருந்துச்சு. அதாவது தற்சார்பு மேலே ரொம்ப ஈடுபாடு கொண்ட ஒரு நாடாக இருந்துச்சு. எதுனாலும் வெளியே போய் யார்ட்டையும் வாங்க மாட்டாங்க. பட் அங்கங்கே என்ன சொல்றது, கடன் வாங்கினா கூட சில நேரங்களில் இம்போர்ட் பண்ணா கூட இவங்களோட எக்கனாமி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரிலையன்ட் எக்கனாமியா இருந்துச்சு. சரிங்களா? எல்லாத்தையுமே தீர்மானிச்சது யார் தீர்மானிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தான் தீர்மானிச்சிருப்பாங்க. சரிங்களா? பப்ளிக் செக்டர் தான் தீர்மானிச்சிருப்பாங்க. இதை நம்ம ஐபி இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் 1956 பார்த்துருப்போம். பப்ளிக் செக்டருக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க, பிரைவேட் செக்டருக்கு அவ்வளோ கொடுக்கல. ஏன்னா லைசன்ஸ் கூட ஈஸியாக தர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம் அந்த 1956. அந்த 1956 ஐபிஆர் பேஸ் பண்ணி தான் இந்த நியூ எக்கனாமிக் பாலிசியை வந்து கொண்டு வரப்படுது. ஐபிஆர் 1956 பேஸ் பண்ணி தான் நியூ எக்கனாமிக் பாலிசியான இந்த பாலிசி வந்து கொண்டு வரப்பட்டது. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் 7 5 year பிளான்ல நம்ம இன்வால்வ்டு லுக்கிங்காக இருந்தோம். கவர்மெண்ட் தான் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. மார்க்கெட்டை வந்து அது போன போக்குக்கு விடலை. அதாவது சந்தையை வந்து அது போக்குக்கு விடாம நீங்கள் இவ்வளோதான் ப்ரொடியூஸ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும், எல்லாத்தையுமே ரொம்ப ஓவர் ரெகுலேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஒழுங்குமுறைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. சரிங்க, ரெகுலேட்னா தமிழில் ஒழுங்குமுறை. சரிங்களா? இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தனால நம்ம பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸில் வந்து நின்னோம். நம்மளோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸும் வந்து ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? இதுக்காக தான் நியூ எக்கனாமிக் பாலிசி வந்துச்சு. இதை நம்ம அடுத்து பார்ப்போம்.